தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கேப்டன் அவர் அவர் எங்களுக்கு கேப்டன், சினிமாக்கே அவர் கேப்டன். எல்லா விஷயத்துலையும் அவர் யாராக இருந்தாலும் எளிமையாக பழகுவார். ஒரு சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் சரி, லைட்மேனாக சரி. நான் ஒரு உதவி இயக்குனர் இருந்தேன், தர்மசக்கரத்தை கூட டைரக்டர் ஒர்க் பண்ணேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்தில். அப்போவே அவர்கிட்ட அன்பாக பேசுவார், பழகுவார். அதே மாதிரி அதுக்கப்புறம் நிறைய சாதனைகள் செஞ்சுருக்காரு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நடிகர் சங்கம்லாம் நடச்சதாகட்டும், எதாக இருந்தாலும் உள்ளே வச்சு வெளியே ஒன்று பேச மாட்டேன், நேரடியாக கேட்பாரு. கஜேந்திரா படத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், அண்ணே நான் உங்கள் கட்சியில் சேர்ந்துடுறேன்னு. இப்போ சொன்னார், எதுக்கு வரேன்? என் கட்சியில் வந்தால் மாற்று கட்சி ப்ரொடியூசரோ நடிகரோ கூட போகிற தேங்குவாங்க, நீ இரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னை பாருடுவேன். அது வாய் வார்த்தை இல்லை. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நமக்கு ஒரு ப்ரொடியூசர் ஏதாவது ஒன்று தரல, எதாவது காத்திருக்கலாம், ஆனால் இது மாதிரி ஆயிடுச்சு, உடனே ஃபோன் பண்ணி நேரடியாக பேசி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவார். நடிகர் சங்கம் கடன் அடைச்சார், எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காரு.